மில்லியன் டாலர் ஸ்டுடியோஸ்ல இருந்து சரவணா சொன்ன மாதிரி இதுக்கு முன்னாடி குட் நைட் லவர் டூரிஸ்ட் ஃபேமிலின்னு 3 படம் வந்திருக்கு. அந்த 3 படமே வந்து மக்களை செலிப்ரேட் பண்ண தவறுனதே இல்லை. நல்ல நல்ல படங்கள் வெவ்வேறு ஜானர்ஸ்ல நம்ம பார்த்துருப்போம். அதை தொடர்ந்து இது 4வது படம். அந்த 3 படங்களுக்கும் இந்த படத்துக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. என்னன்னா அந்த 3மே அறிமுக இயக்குநர்களோட படம். இந்த முறை பாரி அவர்களோட மில்லியன் டாலர் ஸ்டுடியோ சேர்ந்து பண்ற படம் வந்து ஆல்ரெடி ஒரு ஜமான் சொல்லி ஒரு நல்ல படத்தை கொடுத்துருக்காரு. அதுல நடிச்சு டைரக்ட் பண்ணி ஒரு சூப்பரான ஒரு படத்தை கொடுத்து அந்த கிரியேட்டரோட இவங்க அசோசியேட் பண்ற படம். ஸோ இந்த படமும் மிகப்பெரிய அளவில் பிளாக் பஸ்டர் ஆகும் அப்படின்றது தான் வந்து புரிஞ்சுக்க முடிஞ்சது. எல்லாரும் பேசும்போது படங்கள் பார்த்தவங்க சொன்ன போது. ஸோ இன்னொரு பிளாக் பஸ்டரை கொடுக்க போகும் தயாரிப்பாளர் மில்லியன் டாலர் ஸ்டுடியோ சிவராஜ் கணேசன் அவர்களை பேச அன்புடன் அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். பொதுவாக நான் ஸ்டேஜில் பேசுறது வந்து எனக்கு பெருசாக செட் ஆகாது. இருந்தாலும் இந்த ஸ்டேஜில் எப்படியாச்சும் கஷ்டப்பட்டாச்சும் பேசிடணுன்ட்டு எழுதிட்டுலாம் வந்திருக்கேன். ஏன்னா வந்து மறந்துடுவேன் நிறையா. அதுக்கு முன்னாடி ஒரு குட்டி கதையில் ஆரம்பிச்சுக்கிறேன். ஒரு சின்ன பையன் இருந்தான். ஒரே நாளில் வந்து அவன் வாழ்க்கை வந்து ரொம்ப தலைகீழாக மாறிடுச்சு. அதாவது வேலை போயிடுச்சு, வீடு போயிடுச்சு, அவங்ககிட்ட எதுவுமே இல்லை. டெய்லியும் போயிட்டு ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் உட்காந்துப்பாங்க. அவனுக்கு வந்து இந்த ரயில்வே ஸ்டேஷனில் வர போகிறவங்க எல்லாம் என்ன பண்ணிருப்பாங்கன்னா, அவங்க எல்லாத்துக்குமே போகிறதுக்கு ஒரு இடம் இருக்கும். அவன் வந்து அவங்களே வெறிச்சோடி பார்த்துட்டே இருந்தான். ஒரு நாள் ஒரு சாயந்தர டைம் இருக்கும். அந்த டைமில் வந்து ஒரு பாட்டி வந்து, இந்தா தம்பி டீ குடினாங்க. பாட்டி என்ன விளாட்றீங்களா, என்கிட்ட காசுலாம் இல்லை, எனக்கு டீ வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. வந்து உடனே வந்து, பாப்பா நான் வந்து உன்னை காப்பாற்றலாம் வரல, இந்த டீயை பிடி, நீ தனியாக இல்லைன்றத சொல்கிறதுக்கு தான் நான் வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அவனும் அந்த டீயை வந்து பெருந்தன்மையாக வாங்கிட்டான். வாங்கி அந்த டீயை குடித்தான். அந்த டீயில் இருந்த சூடு வந்து அவனுக்கு வந்து மறைஞ்சிருக்கலாம். அந்த அடுத்த நாள் அந்த பாட்டி வருவாங்களான்னு ரயில்வே ஸ்டேஷனே பார்த்துட்டு இருந்தான், வரல. அதுக்கு அடுத்த நாள் பார்த்தான், வரல. ஸோ அந்த பாட்டி வரல, ஆனால் அவங்க வாங்கி கொடுத்த அந்த டீயோட சூடு வந்து அவன் கையில் இருந்துகிட்டே இருந்துச்சு. நீ தனியாக இல்லை, உனக்காக இன்னும் ஆட்கள் நிறைய பேர் இருக்காங்கன்றத சொல்லிக்கிட்டே இருந்துச்சு. இப்போ என்னோட வாழ்க்கையில் நான் இந்த இயங்கிட்டு இருக்கிறதுக்கு முக்கியமாக இருக்க எல்லாருக்குமே இந்த நேரத்தில் வந்து நன்றி சொல்லிக்கிறேன். இதில் வந்து முக்கியமாக சரவணன் சாருக்கு ரொம்ப நன்றி சார். நீங்கள் இல்லைன்னா நிறைய நேரங்களில் வந்து நான் தனிமரமாக தான் ஃபீல் பண்ணியிருப்பேன். ரொம்ப நன்றி சார். அப்புறம் என்னோட டீமை மட்டும் ஸ்டேஜுக்கு கூப்பிட்டுக்கிறேன். நரேன் சார் வாங்க சார், நல்லா வாங்க. விவேக் ப்ரோ வாங்க, சாஜன், அஜித், மணி, வெங்கட் வாடா. ஸோ வந்து மில்லியன் டாலர் ஸ்டுடியோஸ்ன்றது வந்து நாகராஜ் சார் இருக்காருங்களா சார்? வாங்க சார், நல்லா வாங்க சார். கோபால் வாப்பா. பொதுவாகவே சினிமான்றது ஒரு கூட்டு முயற்சி தான். அதாவது தனியாக ஒரு ஆளால் வந்து ஒரு படம் பண்ண முடியாது. இந்த தொடர்ந்து ஒரு 30 நாள் 40 நாள் கேப்பில் ஒரு படத்தை ஒரு சின்ன பட்ஜெட்டாக இருந்தாலும் பெரிய பட்ஜெட்டாக இருந்தாலும் அந்த டைட்டர் ஷெட்யூலில் ஒரு படம் பண்ணணும், போட்ட பட்ஜெட்டில் படத்தை பண்ணணும், அதை கரெக்டாக கொண்டு போய் சேர்க்கணுன்றதுக்கு இவங்க இல்லாமல் என்னால் ஒன்றுமே பண்ணியிருக்க முடியாது. ஏன்னா நான் வெளியிலேருந்து வேலை பண்ணுறேன், கண்டிப்பாக வேலை பண்ணுறேன், எல்லாமே இருக்குது. ஆனால் இவங்க தான் என்னோட ஒரு வால் மாதிரி. இவங்க இல்லைன்னா எல்லாமே என்னால் சமாளிச்சிருக்க முடியாது. எல்லா சூழ்நிலையிலையும் என் கூடவே இருந்து இந்த படத்தை வந்து கம்ப்ளீட் பண்ண வச்சதுக்கு எல்லாத்துக்குமே நன்றி. ஏன்னா நான் வந்து ஜஸ்ட் லைக் தட் தனியாக நான் அதை சொல்லலை, உண்மையாக மனசுல இருந்து சொல்கிறேன். நீங்கள் இல்லைன்னா என்னால் இந்த வேலையை கம்ப்ளீட் பண்ணியிருக்க முடியாது இந்த சூழலில். ரொம்ப நன்றி. நீங்கள் இல்லைன்னா கண்டிப்பாக நான் இல்லை. சீரியஸாக தேங்க்யூ சார். சசி சார் ரொம்ப நன்றி சார். அதாவது டூரிசம் மொழி படம் கொடுத்ததுக்கும் நம்ம ஈவெண்ட்டுக்கு வந்து நீங்கள் கெஸ்ட்டாக வந்ததுக்கு ரொம்ப நன்றி சார். ஏன்னா வந்து சரவணன் சார் சொன்னாங்க, நீங்கள் சார் கூப்பிட்டா வருவாரான்னு கேட்கும்போதும் வந்துடுவாங்க நம்ம ஈவெண்ட்டுங்கன்ற மாதிரி சொன்னார். நீங்கள் வரும்போதும் பயங்கர சந்தோஷமாக இருந்துச்சு சார். ஏன்னா வந்து நீங்கள் இருக்கிறது இந்த இடத்த வந்து ரொம்ப பாசிட்டிவாக மாற்றுன்றதை நான் கண்டிப்பாக நம்புகிறேன் சார். ஏன்னா சார் நீங்கள் இருக்க இடமே வந்து ரொம்ப பாசிட்டிவான இடம்ன்றதை நான் வந்து எப்பயுமே நம்புவேன். உங்களோட இடம் வந்து இங்கே இந்த ப்ரெசன்ஸ் வந்து இந்த ஈவெண்ட்டை ரொம்ப ஸ்பெஷலாகிருக்கு சார். கணி சார் ரொம்ப நன்றி சார். நீங்கள் வந்து நீங்கள் டூரிஸ்ட் ஃபேமிலி ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட்டில் நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லிட்டு போனீங்க சார். அந்த வார்த்தை வந்து அந்த டைமில் பயங்கரமாக அந்த படத்தை வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுச்சு சார். நீங்கள் வந்து இப்போ இந்த படத்தையும் பேசுனதுக்கு ரொம்ப நன்றி சார். ரொம்ப ரொம்ப நன்றி சார். அன்பே டயானா வந்து ஒரு ரொம்ப முக்கியமான படமாக இருக்குன்றதை நான் வந்து சொல்கிறேன். ஏன் அப்படின்னு கேட்டால், வெறுமனே ஒரு காமெடி படம், ஒரு ஃபேமிலி படம் அப்படி இல்லாமல் ரொம்ப சென்சிபிளான ஒரு விஷயத்த பாரி கூட டீல் பண்ணியிருக்காரு. ஏன்னா
அது ஒரு கமர்ஷியல் படம் பண்ணுறதோ ஒரு காமெடி படம் பண்ணுறதோ இயல்பு தான், ஈஸி, அதை நம்ம வந்து ஈஸியாக பண்ணிடலாம். ஆனால் ஒரு அதுக்குள்ளே நம்ம சொல்கிற கருத்தை வந்து எவ்வளோ சென்சிபிளாக சொல்கிறோம். நம்ம வந்து இதை வந்து ஒரு ரொம்ப ஆர்டிஸ்டிக்காக சொல்லிட்டா இது போய் எவ்வளோ பெரிய ஒரு மக்களை சென்றடையுன்றது நம்மளால சொல்ல முடியாது. இப்போ ஒரு கமர்ஷியலாக இந்த படத்தை ப்ரெசென்ட் பண்ணும்போதும் இதில் இருக்க கருத்துமே மக்கள் கிட்ட போய் வெகுவாக சென்றடையும். இந்த படம் வந்து கண்டிப்பாக எல்லாருக்குமே, அதாவது இந்த படத்தில் சில விஷயங்கள் பேசியிருக்கு, அந்த விஷயம் யார் மனசையும் புண்படுத்தாம அவங்கள ஒத்துக்க வைக்கும், இது கரெக்ட் தான் அப்படின்றத இந்த படம் பண்ண வைக்கும். இது வந்து ரொம்ப முக்கியமான படமா இருக்குன்றத நான் நம்புறேன். அதே டைம்ல கண்டிப்பா எல்லாரையும் என்டர்டெயின் பண்ணுன்றத நான் நம்புறேன். அண்ட் வந்து இந்த படத்துல பரத்சங்கர் ப்ரோ, எனக்கு வந்து பரத்சங்கர் ப்ரோட ஒர்க் பண்ணணும்னு முன்னாடி இருந்தே ஆசை. லைக் வந்து அவரோட மண்டேலா, மாவீரன், அவரோட ரிலீஸ் ஆகாத சாங்ஸ்ல நான் கேட்டிருக்கேன். அண்ட் வந்து ரொம்ப நாளாவே ஏதாச்சும் ஒரு படம் அவரோட ஒர்க் பண்ணணும்னு நினைச்சிட்டே இருக்கும் போதும் நரேன் சார் வந்து இல்லை நான் இந்த படம் ஒர்க் பண்ணலான்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ அந்த நாள்ல இருந்து இந்த நாள் வரைக்கும் அவரை போட்டு படுத்தாத டார்ச்சரே இல்லை. எல்லா டார்ச்சரையும் தாங்கிக்கிட்டு ஒரு செம்மையான ஒரு ஆல்பம் கொடுத்ததுக்கு, ஒரு பயங்கரமான பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி ப்ரோ. ஏன்னா இது ஈஸியும் கிடையாது. நாங்கள் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 10-15 டியூன் போட்டிருப்போமா, உங்களை போட்டு பண்ணாத டார்ச்சர் இல்லை, எல்லா டார்ச்சரையும் பொறுத்துக்கிட்டு எங்களுக்கு கூடவே இருந்து இந்த படத்தை செம்மையா பண்ணி கொடுத்து ரொம்ப நன்றி ப்ரோ. சீரியஸாவே தொடர்ந்து பண்ணணும்னு நிறைய பேர் வந்து வார்த்தைக்கு சொல்லுவாங்க. கண்டிப்பா நீங்க தொடர்ந்து நம்ம வேலை பண்ண போறோம், அதுல மாற்றமே இல்லை. ரொம்ப நன்றி ப்ரோ. கண்டிப்பா நீங்க பண்ண பாடல்ல போகாதா சாங் வந்து என்னோட இதயம் மாதிரி, அந்த சாங் சீக்கிரமா ரிலீஸ் ஆகும், கேட்டு சொல்லுங்க. அண்ட் வந்து ஷெல்லி ப்ரோ, எனக்கு வந்து இந்த படம் வந்து பாரிபுர கால் சொல்லும் போதும் எனக்கு வந்து விஷுவலா இந்த கொஞ்சம் ஏதாச்சும் ஃப்ரெஷ்ஷா இருக்குமே. லைக் வந்து ஒரு பிரேமம், அந்த டைம்ல வந்து பிரேமம் அந்த படத்துக்கு வந்து ஒரு டோன், விஷுவல் டோன் எப்படி இருந்துச்சு, ஸோ அந்த விஷுவலா அது வந்து பயங்கரமா டிரான்ஸ்லேட் ஆகணுன்றதுக்காக நாங்கள் வந்து டிஓபி டிஸ்கஸ் பண்ணும்போதும் சொன்னேன், ஷெல்லி பண்ண எப்படி இருக்கும். எனக்கு வந்து ரீசெண்டாக சக்தி திருமகன் பார்த்தேன், பயங்கரமாக பண்ணியிருக்காருன்ற மாதிரி சொன்னேன். ஸோ அவர் வந்து நான் சொல்கிறேன் ப்ரோ எனக்கு பிடிச்சிருக்கு, நான் போய் கண்டிப்பாக சொல்லிடுறேன் அப்படின்ற மாதிரி சொன்னார். நீங்கள் அந்த கதையை கேட்டு இந்த படத்துக்குள்ளே வந்து இந்த படத்தை இந்த நேற்று நைட் வரைக்குமே இவ்வளோ எஃபர்ட் போட்டு இந்த படத்தை பண்ணி கொடுத்தது ரொம்ப நன்றி ப்ரோ. நான் வந்து உங்களோட பெரிய ஃபேன் ஆக்சுவலி. ஏன்னா வந்து உண்மையாகவே ரொம்ப ஜென்யூனாக, ரொம்ப ஆனஸ்டாக சினிமாவை நேசிக்கிற ஆள் நீங்களும் ஒருத்தர், நானும் அந்த மாதிரி தான் நினைக்கிறேன். ஸோ அதனால அந்த வேவ் லென்த் ரொம்ப மேட்ச் ஆயிருக்கு. ரொம்ப நன்றி ப்ரோ. மகி, நம்ம பார்த்தா ப்ரோ, அவங்களோட டேட்ஸ், இந்த ட்ரைலர் கட்ஸாக இருக்கட்டும், ப்ரமோஷன்ஸாக இருக்கட்டும், நம்ம லாஸ்ட்டாக அந்த லென்த்தை லாக் பண்ணுற வரைக்கும் நீங்கள் கூடவே இருந்து சப்போர்ட் பண்ணி கொடுத்து ரொம்ப நன்றி ப்ரோ. மோகன் நான் வந்து இதில் வந்து பாடல்கள் எழுதியிருக்காரு. ஸோ ரொம்ப நல்லா எழுதி கொடுத்துருக்காரு. முத்தமிழ், பாக்கியம் சங்கர், பாரி ப்ரோ, ரொம்ப பாடல்கள் ரொம்ப அருமையாக எழுதி கொடுத்துருக்கீங்க, ரொம்ப நன்றி. அண்ட் வந்து கோபி ப்ரோ, இந்த படத்தில் இந்த ரோல் வந்து நான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த கதை கேட்கும் போதே எனக்கு வந்து பயங்கர ஒரு எக்ஸைட்டிங்காக இருந்தது வந்து இந்த பெங்களூர் பாபா ரோல். ஏன்னா இது புதுசாக இருக்குது. ஏன்னா இது யாராலையும், ஏன்னா நான் வந்து பாரிபுரம் நடிக்கும் போதும் இது வேற யாராலையும் இதை ரிப்ளிகேட்டே பண்ண முடியாதுன்ற ப்ரெஷர் எனக்கு ஜாஸ்தி இருந்தது. இந்த ரோல் எப்படி யார் பண்ண போறா, எப்படி பண்ண வைக்க போறோம், இது எப்படி போய் லேண்ட் ஆகுன்ற பெரிய ஒரு ப்ரெஷரே இருந்துச்சு. ஸோ அதை வந்து கோபிபுரம் வந்ததுக்கப்புறம் அந்த ப்ரெஷரே போயிடுச்சு. ஏன்னா அதை நீங்கள் வந்து பயங்கரமாக பண்ணி கொடுத்துருக்கீங்க. படத்தில் கண்டிப்பாக எல்லாரும் செலிப்ரேட் பண்ணுவாங்க ப்ரோ, ஷுவர் அது. அண்ட் ரம்யா வந்து ரொம்ப நாளே தெரியும் வெங்கட் மூலமா. ஸோ ரம்யா, உனக்கு இந்த படம் வந்து டெஃபினட்டாகவே ரொம்ப முக்கியமான படமாக இருக்கும். இந்த படம் உனக்கு வந்து எல்லா நீ என்னென்ன கஷ்டப்பட்டியோ எல்லாத்துக்கும் இந்த படம் ஒரு பதிலாக இருக்கும். இந்த உனக்கு ஒரு சூப்பரான ஒரு இடம் காத்திருக்கு. சேத்தன் சார், நான் வந்து ஒவ்வொரு நாளும் எடிட் பார்த்துட்டு நான் சொல்லுவேன், என்ன சார் பயங்கரமாக பண்ணியிருக்கீங்க. ஒவ்வொரு நாளும் பார்ப்பேன், இது பயங்கரமாக பண்ணியிருக்காருங்க. இப்போ ஒரு நாள் பார்க்கும்போது நம்மளை எக்ஸைட் பண்ணிகிட்டே இருக்க ஒரு ஆள். ஏன்னா நம்ம வந்து ஒரு 15 நாள் 20 நாள் ஷூட் பண்ணேன், அவரோட ரஷஸ் பார்க்கும்போது அவ்வளோ எக்ஸைட்டிங்காக இருக்கும். என்னப்பா அவர் வந்து டெய்லியுமே பயங்கரமாக பண்ணியிருக்காரு. ஏன்னா சார் நான் வந்து நாங்கள் ஸ்பாட் எடிட் பார்க்கும்போது சிரிச்சுக்கிட்டு போனாங்க, என்ன சார் பயங்கரமாக கலக்குறாரு, பயங்கரமாக இது பண்ணுறாருன்ற மாதிரி. ஏன்னா சார் வந்து அந்த ரோல் பண்ணுறதுமே ஈஸி இல்லை சார். ஏன்னா வந்து பிடிக்கிற மாதிரி பண்ணணும். ஏன்னா அது வந்து ஜஸ்ட் லைக் தட் ஒரு காமெடியாவோ ஒரு அப்பாவோட ரோலாக இல்லாமல் எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி பண்ணுறதுக்கான விஷயங்கள் வந்து ரொம்ப கஷ்டம் சார். சூப்பராக பண்ணியிருக்கீங்க சார், செம்மையாக பண்ணியிருக்கீங்க. சீரியஸாக சான்ஸே இல்லை, பயங்கரமாக இருக்குது. ரோஜா மேம், இந்த படத்தில் ரோஜா மேம் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ரோல் பண்ணியிருக்காங்க, செம்மையாக பண்ணியிருக்காங்க. அவங்களுக்குமே பெரிய நன்றி அண்ட் வாழ்த்துக்கள் மேம். உங்களோட ப்ரெசன்ஸ் இந்த படத்துக்கு வந்து டெஃபினட்டாகவே பெரிய ஸ்பேஸ் ஆட் பண்ணும். அண்ட் வந்து கடைசியாக எங்கள் ஹீரோ, ஏன்னா ஒரு பொதுவாக பாரி ப்ரோ ஆக்சுவலி போதும் எனக்கு ஜமா ஒரு படம் பண்ணியிருந்தார், அவர் ஒரு கதை சொல்லணும்னு சொன்னார். இல்லை அக்காக்கெல்லாம் கடைசி
என்னன்னா பாரி ப்ரோ வந்து கதை சொல்லணும்னு சொன்னார். நான் கதை கேட்டுறேன் ப்ரோ, நான் கேட்டுட்டு சொல்றேன் அப்படின்னு சொன்னேன். கதை கேட்டேன். கதை கேட்டு ப்ரோ எனக்கு வந்து நீங்க ஆல்ரெடி படம் பண்ணிட்டீங்க, நீங்க வெளில போய் படம் பண்ணிடுங்க, ஏன்னா வந்து நான் கொஞ்சம் டார்ச்சர் தான் பண்ணுவேன் அது இதுன்னு சொல்லிட்டு, ஒரு படம் பண்ணிட்டு ஏன் இங்க வந்து கொஞ்சம் கஷ்டப்படணும், இல்ல ப்ரோ நான் இப்படிதான் பண்ணணும்னு நினைச்சேன், ஏன்னா எனக்குமே வந்து நான் கொலாபரேட்டிவா ஒர்க் பண்றது தான் வேணும், எனக்கு வந்து அந்த சப்போர்ட் இருந்தா இன்னும் நான் செமையா ஒன்று பண்ணுவேன்னு சொல்லி வந்து சொன்னாரு. ஸோ கதை சொன்ன நாள்ல இருந்து இந்த நாள் வரைக்கும் நான் என்ன சொன்னாலும் ஒரு துளி மாறாம அந்த கமிட்மெண்ட்டுக்கு செம்மையா ஒர்க் பண்ணி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி ப்ரோ. இது டைரக்டருக்காக. அப்புறம் ஆக்டரா பாரி யார் அப்படின் போதும் ஜமான்னு ஒரு படம் பண்ணியிருக்காரு. எனக்கு என்னென்னா பொதுவாகவே சில முகங்கள் பார்க்கும்போதும் அவங்க வந்து ஒரு கண்டிப்பாக ஒரு நல்ல இடத்துக்கு போகணும், அவங்களோட உழைப்பை பார்க்கும்போது அவங்க பெரிய இடத்துக்கு போகணும்னு ஆசைப்படுவேன். உண்மையாக நான் வந்து இந்த மேடைக்காக சொல்லலை, பாரி வந்து பெரிய இடத்துக்கு போகணும்னு ஆசைப்படுற ஆள் தான். ஏன்னா பொதுவாகவே அவங்களோட உழைப்பு அப்படி. ஸோ அவர் வந்து ஒரு மிகப்பெரிய இடத்துக்கு போகணும், அவர் வந்து அடுத்து ஒரு பெரிய இடத்துக்கு போகிறதுக்கு இந்த அன்பே டயானா ஒரு 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 பார்ட்டாக இருந்துச்சுன்னா நான் பயங்கர சந்தோஷப்படுவேன்னு அவர்கிட்ட சொல்லிட்டே இருந்தேன். ப்ரோ நான் இந்த காசு விஷயங்கள்லாம் நெக்ஸ்ட் தான் ப்ரோ, ஆனால் இந்த படம் உங்களுக்காக பண்ணுறேன், நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு இந்த படத்துல நகரணும், ஏன்னா தமிழ் சினிமாவில் ஹீரோக்கள் கம்மி. ஸோ ஏன்னா இன்னும் அந்த ரொம்ப இயல்பா நமக்கு பிடிக்கிற மாதிரி ஒரு ஆள் இருக்கு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ அந்த இடத்த நீங்கள் நிரப்புவீங்கன்றதை நான் பயங்கரமாக நம்புகிறேன். இந்த அன்பே டயானா உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் என்னென்ன கனவுகள் கண்டீங்களோ எல்லா கனவுகளுக்கும் எல்லா கஷ்டங்களுக்கும் மருந்தா இருக்குன்றதை நான் வந்து சொல்லிக்கிறேன் ப்ரோ. அண்ட் வந்து சத்யாக்கா, அதாவது உண்மையாகவே நாம் வந்து ஒரு படம் சேர்ந்து பண்ணுறோன்றதை தாண்டி இப்போ வந்து ஒரு பொதுவாக தலையீடுகள்லாம் இருக்கும். இப்போ நம்ம வந்து படம் பண்ணுறோன்னா அதை பண்ணுங்க இதை பண்ணுங்க அது என்ன இது என்னன்றது கேட்கறதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க. இந்த படம் ஆரம்பிச்சதுலேருந்து அவங்க சொன்னதான், தம்பி நீங்கள் என்ன வேணுமோ அது பண்ணுங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னது தான். சொன்னது மட்டும் இல்லாமல் அதை அப்படியே செஞ்சு கொடுத்து உங்கள் வார்த்தை மட்டும் இல்லாமல் எனக்கு பக்கபலமாக கொடுமை ரொம்ப நன்றிக்கா. ஏன்னா பொதுவாகவே உங்கள் சப்போர்ட் இல்லாமல் நாங்கள் படத்தை முடிச்சிருக்க முடியாது. ரொம்ப நன்றிக்கா. நீங்கள் இல்லைன்னா அந்த படத்தை முடிக்கிறதுக்கான சிரமங்கள் எங்களுக்கு பெருசாக இருந்திருக்கும். ரொம்ப நன்றிக்கா. அண்ட் வந்து அன்பே டயானா வந்து ஜூலை 17ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது. தேட்டரில் எல்லாரும் பாருங்கள். எல்லாருக்குமே பிடிச்ச முக்கியமான ஒரு காமெடி என்டர்டைனிங் படமாக இருக்கும். சேம் டைம் ஒரு சின்ன ஒரு மெசேஜ் சொல்லியிருக்கோம், எல்லாருக்குமே பிடிக்கும்ன்றதை நான் நம்புகிறேன். நன்றி.